ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி ஒரு விண்டோ கர்டன் கிரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளைன் ஆட் பண்ணிவிட்டு அதை சப்டிவைட் பண்ணிக்கிறேன். எடிட் மோட் போயிட்டு ஆல் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சப்டிவைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சப்டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளாத் ஸ்மூத்தாக வரணுமோ அவ்வளோக்கு சப்டிவைட் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா செக்கர் டி செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று ஒவ்வொரு வெர்டெக்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸ் கொடுத்து அசைன் பண்ணிக்கோங்க. தென் இப்போது எடிட் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு ஷாப் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா பேஸ்னு ஆட் ஆகும். அகைன் மறுபடியும் ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கீ 1 ஆட் ஆகும். ஸோ அது கீழே வால்யூம் 0ல் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தென் இப்போ மறுபடியும் பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாத் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஷாப்பில் பின் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே மேலே வந்தீங்கன்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட வெயிட் 0.3ல் இருக்கும். அதை 0.1க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாத் அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இப்போ இந்த மாதிரி மாற்றணும்னா ஜஸ்ட் டைம் லைனை ரீசெட் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் குரூப் ஆப்ஷனில் ஷாப் இருக்கும்ல அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு கீ ஆட் பண்ணியிருந்தோம். அகைன் மறுபடியும் பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோட் போய்க்கோங்க. இப்போது ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ண வெர்டெக்ஸ்லாம் செலக்டில் இருக்கும். ஸோ அது கூடயே மேலே ரவுண்டு போட்டு புள்ளி வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிடும். இப்போது எஸ் ப்ரெஸ் பண்ணி மொத்த பிளைனையும் அப்படியே ஸ்மால் பண்ணுங்கள். அகைன் மறுபடியும் ப்ரிப்பரேஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்மால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஸ்மால் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோக்கு அந்த கர்டன் சுருங்கணுமோ அவ்வளோக்கு ஸ்மால் பண்ணிக்கோங்க. தென் எடிட் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ஸ்மால் பண்ணிங்களோ அவ்வளோக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை இப்போ டைம் லைனில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃப்ரேம் 1லேருந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேமுக்குள்ளே அது சுருங்கணுமோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் டைமரை செட் பண்ணிவிட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக 1க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பக்கத்தில் இருக்க பட்டன் ஆன் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பிளைன் கர்டன் மாதிரி சுருங்கும். ஸோ அது ரொம்ப மெதுவாக சுருங்குது, டைம் லைன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா செகண்ட் டாட்டை கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணி எந்த ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு அது சுருங்கணுமோ அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அழகாக அது அந்த ஃப்ரேம்குள்ளே சுருங்கும். அண்ட் இது ரொம்ப லோ பாலியாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா எடிட் மோட் போயிட்டு உங்கள் பிளைனை சப்டிவைட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு லோ பாலி இல்லாமல் இருக்கும். தென் பிளைனை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்டில் ஸ்மூத் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கர்டன் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அகைன் இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும், ரொம்ப ஹை பாலியாக இருக்கணும்னா மாடிஃபயர் டேபில் சப்டிவைட் சர்ஃபேஸ் இல்லை பெவிலேஜ் அந்த மாதிரி அதை ஆட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு பிளைனை வச்சு ஒரு அழகான விண்டோ கர்டன் கிரியேட் பண்ணணும். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அப்ளை பண்ணால் தான் உங்கள் கர்டன் மறுபடியும் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிளேஸில் செட் பண்ணும்போதோ ஒரு ஆப்ஜெக்ட்டில் செட் பண்ணும்போதோ உங்கள் கர்டன் மூவ் ஆகாது. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் இப்போ இங்கே நார்மலாக மாடிஃபை டேப் போனீங்கன்னா கிளாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகாது. என்ன காமிக்கும்னா ஜஸ்ட் ஒரு எரர் காமிக்கும். மாடிஃபயர் cannot be applied to a mesh with ஷாப் கீன்னு சொல்லி. ஸோ ஷாப் கீயை மெஸ்ஸுக்கு ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வெர்டெக்ஸ் குரூப் போயிட்டு ஷாப்ன்ற ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு குட்டி ஆரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆல் ஷாப் டு கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. தென் இப்போ மாடிஃபயர் டேப் போயிட்டு உங்கள் கிளாத்தை அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். எங்கே வேணால் எப்படி வேணால் மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.